வரி பகிர்வில் 50 விழுக்காடு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். சென்னை வந்துள்ள மத்திய அரசின் 16வது நிதிக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். மத்திய அரசின் தற்போதைய வரி பகிர்வு முறை தமிழக அரசை தண்டிப்பது போல் உள்ளது. 16வது நிதிக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் இடம்பெற்றிருக்கும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணம் ஆகியவற்றை ஒன்றிய அரசு இக்காலகட்டத்தில் பெருமளவு உயர்த்தியதே இதற்கு முக்கிய காரணம். அது மட்டுமின்றி ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு சுமார் 500 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த வாரம் குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் உயர்வு. முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்களிடம் மதிப்பு குறைவாக நடந்து கொள்ளும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை. ஆளுநரிடம் 2 மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் உயர்கல்வித்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் குவியும் நோயாளிகள். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பரப்புரை. கடைசி கட்ட பரப்புரையில் வேட்பாளர்கள், தலைவர்கள் மும்முரம். பிலிப்பைன்ஸை சுழற்சியடித்து தாக்கிய மான்டி புயல். 275 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் அடுத்தடுத்து நேரிட்ட பாதிப்புகள். நாகை, திருவள்ளூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை. வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பதிவு. தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சிவகங்கையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது பற்றி தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். மழை பெய்யும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி. டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் கணிப்பு. தென் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று கணிப்பு. பெரியகுளம் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் குளிக்க தடை. குற்றால அருவிகளான மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் 3வது நாளாக நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை. விசிகாவின் ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்பது இயக்கத்தின் நிலைப்பாடு, அதில் தவறில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கருத்து. அவங்க அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் சொல்றதுனால அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர் கூட்டணியை விட்டு சென்று விட்டார், சென்று விடுவார் என்று நம்ம எப்படி சொல்ல முடியணுமோ? அவர் ஒவ்வொரு கட்சி தொண்டர்கள் ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இருக்கும். அது அந்தந்த இயக்கங்களுடைய ஒரு ஆர்வம், அது தவறு கிடையாது. டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்ததால் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள். அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்கள். கேப்டனாக பும்ரா நியமனம். தொடக்க வீரராக KL ராகுல் களமிறங்க வாய்ப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.